சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நலம் விசாரித்தார். சுமார் 6:30 மணியளவில் மருத்துவமனைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி 6:45 மணிக்கு ராமதாஸ் சிகிச்சை பெற்று வரும் தனி அறையில் அவரை சந்தித்து பேசினார். சுமார் 15 நிமிடங்கள் இருவரும் சந்தித்து பேசிய நிலையில் ராமதாஸின் உடல் நலன் குறித்து மட்டுமே பேசியதாக அதிமுகவினர் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மற்றும் ராமதாஸ் குடும்பத்தினர், பாமக மூத்த தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் மற்றும் வைகோ ஆகியோரை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சிகிச்சைக்கு பின் சிறப்பு வார்டில் ஓய்வு எடுத்து வரும் ராமதாஸை சந்தித்து நலம் விசாரித்த சீமான் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவையும் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் இருவரும் சிகிச்சைக்கு பின் பூரண நலமுடன் இருப்பதாக கூறினார். இருவருக்கும் சளித்தொல்லை என்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாக கூறினார். ராமதாசுடன் நீண்ட நேரம் பேசியதாகவும் சீமான் மேலும் தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை மகன் அன்புமணி சந்தித்தார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் என்றும் கிராமங்களை நோக்கி பயணம் என்ற பெயரில் ராமதாஸ் பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தார். அதற்கான தேதி குறித்து விரைவில் ராமதாஸ் அறிவிப்பார் என கூறப்பட்டு வந்த நிலையில் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். கிரீன்வே சாலையில் இருக்கும் அப்பல்லோ மருத்துவமனையில் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டார். அவரை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்ற அன்புமணி தந்தைக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட ராமதாஸுக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐசியூவில் இருப்பதால் யாரும் பார்க்க அனுமதியில்லை என்றும் கூறினார். மருத்துவமனையில் 2 நாட்கள் ஓய்வு எடுத்த பின்னர் அவர் வீடு திரும்புவார் என்றும் அவர் மேலும் கூறினார். கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணையை தொடங்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மண்ணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனியார் மருத்துவமனை மற்றும் ஈரோடில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது. தமிழக அரசின் மருத்துவத்துறை அதிகாரிகளால் அது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டு 1 மாதம் கடந்தும் தமிழக அரசு விசாரணையை தொடங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மாறாக கரூர் சம்பவம் தொடர்பான நீதிமன்ற உத்தரவு அரசுக்கு கிடைக்கும் முன்பே மண்டல காவல்துறை ஐஜி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி, கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணை தொடங்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். திமுக அரசின் இரட்டை வேடம் தமிழக மக்களிடம் அம்பலமாகிவிட்டதாகவும் பழனிசாமி மேலும் விமர்சனத்தை முன்வைத்தார். செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்குகளை ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 2023ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து ஜாமீனில் அவர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடுக்கப்பட்டது. இதையடுத்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவர் அமைச்சராகலாம் என்றும், அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது என நாங்கள் கூறவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை டெல்லிக்கு ஏன் மாற்றக்கூடாது என கேள்வி எழுப்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த செந்தில் பாலாஜி தரப்பு, வழக்கு டெல்லிக்கு மாற்றப்பட்டால் விசாரணையை விரைவாக முடிப்பதற்கும் சிக்கல் ஏற்படும் என வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கை வேறு மாநிலத்திற்கு மாற்றுவது தொடர்பாக அனைத்து தரப்பினுடைய வாதங்களை கேட்டு முடிவு செய்யப்படும் என்று கூறிய உச்சநீதிமன்றம், மனுக்கள் தொடர்பாக அனைத்து மனுதாரர்களுக்கும் 2 வார காலங்களில் பதில் அளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தது.
சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் விடுதியில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் துணை நடிகர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கோயம்பேட்டில் உள்ள தனியார் விடுதியில் 15 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் ஆந்திராவைச் சேர்ந்த சினிமா துணை நடிகை நாகம்மாள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த 60 வயது முதியவர் பாரதி கண்ணன், அவரது நண்பர் ரமேஷ் ஆகியோர் சிறுமியை தனியார் விடுதியில் அழைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதில் பாரதி கண்ணன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதும் திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து தலைமறைவாக இருந்த இருவரையும் போலீசார் கைது செய்து பாக்சோ வழக்கு பதிவு சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆசிரியர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என ஆளுநர் RN ரவி கூறியிருக்கிறார். சாஸ்திரா பல்கலைக்கழகம் சார்பில் டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக உயர்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒருநாள் பயிற்சி பட்டறை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதை தமிழக ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் நவீன தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையில் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆசிரியர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து ஆசிரியர்கள் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அப்போதுதான் அவற்றை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஆளுநர் RN ரவி இனியாவது அரசியல் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் தமிழக வெற்றி கழக பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் VCK சார்பில் வழங்கப்படும் என்றும், உயிரிழந்த 41 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக VCK தலைமை அலுவலகத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் கூறினார். கரூரில் பலியான 41 பேர் குடும்பத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 50,000 வழங்க உள்ளோம். 11ஆம் தேதி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அவரவர் கிராமங்களில் சந்தித்து இந்த இழப்பீட்டை வழங்க எண்ணியிருக்கிறோம். நாளை காலை 10 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உயிரிழந்த 41 பேருக்கும் அஞ்சலி செலுத்த உள்ளோம். பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத காரணத்தால் தங்களின் பிரதிநிதிகளை வெவ்வேறு முகமூடி அணிந்து களம் இறக்குகிறது என்றும் திருமாவளவன் சாடினார். சமையற் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசல்டாவுக்கு தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிசல்டா சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்ப தடை விதிக்க கோரி சமையற் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காக சமூக வலைத்தளங்களில் நீதிபதிகளையும் விமர்சிப்பதாக நீதிபதி செந்தில்குமார் குறிப்பிட்டார். தனிப்பட்ட முறையில் குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டும் முந்தைய கால நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் இவற்றை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கு குறித்து ஜாய் கிறிசல்டா 22ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அவர் உத்தரவு பிறப்பித்தார். கரூர் துயரச் சம்பவ வழக்கு விசாரணையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்ததற்காக நீதிபதி செந்தில்குமார் குறித்து அவதூறு பரப்பிய 3 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகள் குறித்து அவதூறு பரப்பியதாக கைதான 3 பேரை 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம்
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கடுமையாக கண்டித்தது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி குறித்து சிலர் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வந்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்த சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் நீதிபதி குறித்து அவதூறு கருத்துக்கள் தெரிவித்த கண்ணன், டேவிட் மற்றும் சசிகுமார் ஆகியோரை கைது செய்தனர். மூவரும் சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். கரூர் துயரச் சம்பவம் போன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாத வகையில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என நடிகர் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பாக வேல் பூஜை மற்றும் கந்த சஷ்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் நடிகர் ரஞ்சித் வேல் பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் விஜய் பிரச்சார நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி கையில் வேலை வைத்து அரசியல் பேசக்கூடாது என்று கூறினார். மனசார எனது தீராத வழி எதிர்பார்க்கல. இந்த பிஞ்சு குழந்தைகள்லாம் நாளைய தலைமுறையெல்லாம் அந்த கஷ்டம், அது அந்த குடும்பங்களுக்கு இழப்பு யாருனாலையும் நம்மனால ஏதாவது அரசாங்கமோ தனி மனிதனோ நீங்களோ ஏதோ பொருளாதார உதவி கொடுக்க முடியும், பண உதவி கொடுக்க முடியும். ஆனால் அந்த உசுரை திருப்பி நம்மளால வாங்கிடவே முடியாது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல். பட் இதை போன்ற நிகழ்வு இந்த கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, நீ அடுத்த எந்த பொதுக்கூட்டம் போட்டாலும், நடிகர் போட்டாலும் சரி, எந்த அரசியல் பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, இது ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு சட்டத்தை உருவாக்குவாங்கன்னு ஒரு கோரிக்கையை நான் நம்புறேன். ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான விஷயமா பண்ணுறேன். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 8 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 44 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 772 புதிய வீடுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மதுரை, நெல்லை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களின் அரசு மருத்துவமனைகளில் 20 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடங்கள், வேலூர், மதுரை அரசு சட்டக் கல்லூரிகளின் புதிய கட்டடங்களையும் அவர் திறந்து வைத்தார். அறநிலையத்துறை பணியாளர்களின் ஓய்வூதியம் 5000 ரூபாயாகவும், குடும்ப ஓய்வூதியம் 2500 ரூபாயாகவும், இரு ஊதியத்திற்கு இணையாக கருணை தொகையும் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். 20 சமூக நீதி விடுதி கட்டடங்கள், பழங்குடியினருக்கான 120 வீடுகள், 9 பல்நோக்கு மையங்கள் உள்ளிட்டவற்றையும் அவர் திறந்து வைத்தார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக நீதிபதிகளின் தீர்ப்பு குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட 3 பேர் மன்னிப்பு கோரும் வீடியோவை காவல்துறை வெளியிட்டது. 41 பேர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்த நீதிபதிகள் சிபிஐ விசாரணை கோரிய மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்நிலையில் நீதிபதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கண்ணன், டேவிட், சசிகுமார் ஆகியோரை சென்னை தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். தொடர்ந்து மூவரும் மன்னிப்பு கோரும் வீடியோவை காவல்துறை வெளியிட்டது. கரூர் துயரம் குறித்தோ நீதிபதிகள் குறித்தோ அவதூறாக பேசுவோர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. அதனால நான் மன்னிப்பு கேட்க நீதிபதி ஐயா கிட்ட. இந்த மாதிரி நியூஸை யாரும் பண்ணாதீங்க, அவரும் பரப்பானா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. இதனால யாரும் பொதுமக்கள் யாரும் தவறான செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது, போஸ்டும் போடக்கூடாது, எந்த குற்ற செயலும் ஈடுபட வேணாம். இதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் மின்னணு உபகரணங்கள் சேமிக்கப்பட்டிருந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. விஜயவாடாவில் உள்ள எணிக்கைப்பாடு பகுதியில் பிரபல தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மின்னணு உபகரணங்கள் சேமிக்கப்பட்டிருந்த கிடங்கில் பெரும் தீ விபத்து நேரிட்டது. கரும் புகை அப்பகுதியில் சூழ்ந்ததால் உள்ளூர் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் அப்பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருக்களாச்சேரி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்காக மத்திய அரசு 130 கோடி ரூபாய் ஒதுக்கியது. இந்நிலையில் துறைமுகம் விரிவாக்கம் செய்தால் சுற்றுச்சூழல், போக்குவரத்து பாதிக்கப்படும், அடிப்படை பிரச்சினைகள் என கூறி கருக்களாச்சேரி மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதையடுத்து மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக் கோரி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜனும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிடச் சென்ற பாஜக எம்பி மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை பெய்தது. இதனால் அங்குள்ள மிரிக் மற்றும் சுகியா பொகாரி ஆகிய இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. மிரிக் பகுதியில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்தது. இந்த இரு சம்பவங்களில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து நக்ரகட்டா பகுதியில் வெள்ள பாதிப்பை பார்வையிட பாஜக எம்பி கஜன் முர்மு சென்றபோது அவர் மீது சிலர் கற்களை வீசி தாக்குதல் நிகழ்த்தினர். இதில் எம்பி முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டிய நிலையில் இந்த தாக்குதலை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் திட்டமிட்டு நடத்தியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டு மருத்துவத்துறைக்கான நொபேல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மருத்துவத்துறையில் சிறப்பான சாதனை படைத்த 3 பேருக்கு நொபேல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த மேரிகி பிரான்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த ஷிமோன் சகாகுச்சி ஆகியோருக்கு நொபேல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு தாங்கும் திறன் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்காக இந்த 3 பேருக்கும் நொபேல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது.